ஹே ஆல், நாம் வந்து இப்போது திண்டுக்கல் போயிட்டுருக்கோம். எதுக்காக போகிறோன்னா, தம்பிக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு பார்க்குறதுக்காக போகிறோம். அது சக்ஸஸ் ஆகுமா என்னன்னுலாம் தெரியாது. ஸோ நேரில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். சிவா பாருங்கள் எப்படி சிரிக்கிறான்னு. வந்த வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம வேலை சாப்பிட்றது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து சேலம் போகணும் இப்போ. ஸோ அதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பஸ்ஸில் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். பட் இங்கேயும் ஸ்லீப்பர் கோச் கிடைக்கல. ஸோ நார்மலில் தான் புக் பண்ணியிருக்கோம். இந்த ஜேர்னி எப்படி இருக்கும்னு தெரியல. சித்துவோட ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ராவல். சஞ்சித்க்கு விவரம் தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு ட்ராவல். அம்மாவுக்கு சுத்தமாக இந்த பேசஞ்சர் ட்ரிப் பிடிக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப கசகசன்னு கூட்டமாக இருந்ததா, அதனால் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. திடீர்னு பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னாலும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னு ஆகிடுச்சு. ஸோ அம்மா அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படி தான் உட்காந்துருந்தாங்க. ஆனாலும் சஞ்சுவும் சித்துவும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது நம்ம ஒரு மெமரிக்காக எடுத்து வைக்கணும்ல. அதுக்காக வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டே வந்தேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் சீட் கிடச்சிது. அதில் வந்து சஞ்சு உட்காந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். ஆனாலும் அவன் ட்ரெயினில் வர்றது போகிறதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்னம்மா இது இதே தான் கேட்டுட்ருந்தான். நம்ம ஒரு வழியாக சேலம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ ராகுலுக்காக வெயிட்டிங். ராகுல் ஏற்காடுலேருந்து ஒரு ட்ராப்காக வந்திருக்கான் சேலம். ஸோ நம்மளை அப்படியே பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். ட்ரெயின் விட்டு இறங்குனது அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதி. ஐயோ சாமி, இனிமேல் ட்ரெயினில் என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்ட்டாங்க. சஞ்சுக்கு ஒரே ஹாப்பி, அவங்க மாமாவை பார்க்க போகிறோன்ட்டு வேக வேகமாக போயிட்டுருந்தான். சஞ்சு எப்படி சித்தி எப்படி பார்க்குறான். ராகுல் வேனில் வந்திருக்கான். ஸோ நம்ம வேனில் தான் ரிட்டன் வீட்டுக்கு போக போகிறோம். நைட் டைம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு இங்கே வந்திருக்கோம். இது எப்போவுமே வர ரெகுலர் ஹோட்டல். ஃபுட்டு சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பித்தாச்சு. சஞ்சுக்கு இதுதான் ஃபேவரட் திங். எந்த காரில் எங்கே போனாலும் மாமா இருந்தால் அந்த டிரைவர் சீட்டில் தான் உட்காரணும். ஜாலியாக வந்தான். பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா லேட் நைட் அவன் தூங்குகிற டைம் ஆகிடுச்சு. அதனால் ஓகே, நாம் இப்போது ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் சரியாக ஒரு 11:30 இருக்கும். எவ்வளோ சில்லுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ வந்து காட்டேஜில் இருக்கோம். நம்ம வீட்டுக்கு போகணும். அங்கே போய்ட்டு தான் நம்ம தூங்க போகணும். இனிமேல் கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செம்ம பனி. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகி குளிக்கிறது இல்லை ட்ரெஸ் மாற்றுறது அப்படிலாம் கூட எதுவும் பண்ண முடியாது. உடனே பெட்டில் போய் ஃப்ளாட்டு. தூங்கி எழுந்ததும் சித்துவை நம்ம கூட்டிகிட்டு போய் வெளியே எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஹீட்ரு போட்டு தான் நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்க முடிஞ்சது. மார்னிங் தூங்கி எழுந்ததும் சித்துவை நான் வெளியே கூட்டிகிட்டு போனேன். சித்துவோட ரியாக்ஷன் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்கும், எப்படி என்ஜாய் பண்ணுறான் இந்த சில் கிளைமேட்டை. சித்து சூப்பராக்கா. ஆக்சுவலாக ராகுல் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தான். ஸோ அவனை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே சேலம் வந்தோம். ஸோ இங்கே வீட்டில் அன்றைக்கி பூஜை வச்சுருந்தாங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சேலமில் தான் சபரிமலைக்கு போகிறதுக்காக அந்த முடி கட்டுறது அதெல்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டில் பாத பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இப்போது சேலம் போக போகிறோம். ராகுல் வணக்கம். ஓம் சுவாமியே சரணமய்யப்பா. ஓம் சுவாமியே சரணமய்யப்பா. சரணமய்யப்பா. ஓம் சுவாமியே சரணமய்யப்பா. ஓம் சுவாமியே சரணமய்யப்பா. ஓம் சுவாமியே பாத்து இறங்குறா. ஓம் சுவாமியே சரணமய்யப்பா. ஓம் சுவாமியே சரணமய்யப்பா. ஓம் சுவாமியே கீழ புடி நல்லா கே தானியே தானியே சரணமய்யப்பா. சுவாமியே சரணமய்யப்பா. தானியே சுவாமியே சாமியே சரணமய்யப்பா. முன்னால உட்கார்ந்து
டிக்டாக் பண்ண பாக்குது நாய். எங்க தங்கம் தங்கம் எங்க சித்து தங்க வா சித்து அண்ணா நீங்க இங்க வந்துறலாம்லங்கண்ணா இல்ல இங்க இடங்குது கலை யாராவது ஒருத்தர் சித்து இங்க பாருங்க ஸ்டேரிங் மேல ஏத்தாப்பா தங்கம் உங்களுக்கு யாராவது பண்ணி கொடுத்தாங்க இடஞ்சில கொண்டு போறதுக்கு. சேலம் போகிற வழியில் இருக்க கோவிலில் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு செம்ம மிஸ்ட்டு. ஆனால் நம்ம கிளம்புறப்ப ஏர்லி மார்னிங் ஒரு 7 to 8 தான் இருக்கும். ஆனாலும் நல்ல மிஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ நல்லா கிளம்பி போயாச்சு. சேலமில் போய் இருமுடி கட்டிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ராகுல் கிளம்புனதுக்கப்புறம் நல்லா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ திருச்சிக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஏறியாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகணும். இது ஒரு 1 day ஜேர்னி தான். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் தட்ஸ் ஓகே. Happy day.